வெல்கம் டு கதைகளின் குரலோசை. நான் உங்கள் மகிழினி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை என்னன்னா, மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைங்கிளி அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சார்ந்த கற்பனை கதையை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அத்தியாயம் 20க்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் கதை கேட்டிங்கன்னா கதை உங்களுக்கு முழுதாகவும் தெளிவாகவும் புரியாது. அதனால் இதற்கு முந்தைய அத்தியாயங்களை பார்த்துட்டு வாங்க. இதற்கு முந்தைய அத்தியாயத்தோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இந்த கதையை சொல்கிறேன்னா என்னை பற்றி சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம், கதை கேட்குற உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ஒன்றும் பெரிய நிறையா படித்து ஒரு 4 டிகிரியெல்லாம் முடித்த ஒரு ஆள் கிடையாது. நான் ஒரு 5ஆம் வகுப்போட என்னோடய படிப்பறிவன் முடித்த ஒரு பேதை. இப்போது புதுசாக ஒரு முயற்சியில் இந்த யூடியூப் சேனலை கதைகளின் குரலோசைங்கிற சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதில் கதைகளை போட்டுட்ருக்கேன். ஸோ கதை கேளுங்க. கதையை கேட்குற சில இடங்களில் சில தடுமாற்றங்கள் எனக்கு வரும். அதை நீங்கள் பெருசு பண்ணிவிட்டு இந்த கதை நல்லா இருக்காது, சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்லாம் எந்த முடிவும் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து கதை கேளுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களோட கருத்துக்களை பார்த்து நான் என்னோடய பிழைகளை திருத்திக்க முயற்சி செய்கிறேன். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? அத்தியாயம் 20. தாதுசேனன் காதல். தாதுசேனன் அறையை விட்டு வெளியேறியவுடன் வெகு அமர்த்தலாவ் சங்காவை எதிர்நோக்கினான் ஜோட்டதிசன். சங்காவும் ஜோட்டதிசனை பார்த்து பேசினாள். இப்போது கூறுங்கள், உங்கள் திட்டம் என்ன என்று கேட்டாள் சங்கா. ஜோட்டதிசனும் நிமிர்ந்து பேச ஆரம்பித்தான். தேவியாரே, தங்கள் கணவர் கொலைக்கு பிறகு தலைநகர் பொலிவிழந்து விட்டது. இப்போது நிலையான சிங்கள மன்னரும் இல்லை என்று கூறும்போது இடைமறித்தாள் சங்கா. அதெல்லாம் முடிந்து போன கதை. இப்போது வந்த விவரத்தை மட்டும் கூறுங்கள் என்றாள் சங்கா. இப்படி குறுக்கிட்டு சங்கா பேசியது ஜோட்டதிசனுக்கு முகம் வாடிவிட்டது. தன்னை இவள் மதிக்கவில்லையோ என்று சந்தேகம் எழுந்துவிட்டது. இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு பேசினான் ஜோட்டதிசன். தேவியாரே, இப்போது சிங்கள மன்னரின்றி சிங்கள அரியாசனம் இருப்பதால் அதை கைப்பற்றும் நோக்கில் தலைமை புத்த பிச்சு நாகநந்தி முயற்சி செய்கிறார். அவருக்கு துணையாக நானும் எனது வீரர்களும் இருக்கிறோம். உங்களையும் உங்களுடன் இணைந்து கொள்ள புத்த பிச்சு விரும்புகிறார். அதனால் உங்களையும் படையுடன் உடனே தலைநகருக்கு அழைத்து வர எங்களை அனுப்பியுள்ளார் என்று சுருக்கமாக கூறினான் ஜோட்டதிசன். அவன் கூறியதை கேட்டபடி யோசித்து கொண்டு அந்த அறையில் மெல்ல நடை போட்டாள் சங்கா. ஜோட்டதிசன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்குள்ளும் மெல்ல அவள் மீது ஆர்வம் ஏற்பட துவங்கியது. இவளை மெல்ல மெல்ல தன் வழிக்கு கொண்டு வந்து இவளையே மணந்து கொண்டால்தான் சிங்களத்தின் மன்னனாகிவிடலாம். ஆனால் இதற்கு இவள் முதலில் ஒத்து வர வேண்டுமே. தாதுசேனனையும் நாகநந்தியையும் ஏமாற்ற வேண்டும். இதெல்லாம் நடக்கக்கூடியதா? ஆனால் நடக்க வேண்டும் என்று நினைத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஜோட்டதிசன். சங்கா நடப்பதை நிறுத்திவிட்டு அவனை எதிர்நோக்கி கேட்டாள். உங்கள் படையும் எனது படையும் மட்டும் போதுமா என்று கேட்டாள் சங்கா. போதும் என்று பிச்சு நினைக்கிறார். ஏனென்றால் இப்போது அமைச்சரும் படைத்தலைவரும் ஆட்சி அதிகாரத்தை தான் அக்கறையாக நினைக்கிறார்கள். படைப்பிரிவுகளை சரியாக கவனிப்பதில்லை. அதனால் நாம் திடீரென்று தாக்குதல் நடத்தினால் அவர் அரசு வீரர்கள் நம்மை தாக்குவதை விடுத்து தப்பி ஓடத்தான் முயற்சிப்பார்கள். அதனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று பிக்கு நினைக்கிறார் என்றான் ஜோட்டதிசன். அப்படியானால் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லையா அல்லது நம்பிக்கை இல்லையா? சட்டென்று வந்த இந்த தாக்குதலில் ஜோட்டதிசன் அயர்ந்தான். தேவியாரே, இப்போது நான் பிக்குவின் தூதுவராக வந்திருப்பதால் அவர் கருத்தை தான் நான் விளக்க முடியும் என்றான் ஜோட்டதிசன். சரி, இதனால் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கப் போகிறது என்று கேட்டாள் சங்கா. இதைத்தான் ஜோட்டதிசனும் எதிர்பார்த்தான். அந்த இடத்திற்கு வந்துவிட்டாள் சங்கா. இனிமேல் தான் வலை விரித்தால் அதில் சிக்கி விடுவாள் என்று நினைத்து தனது பேச்சை துவங்கினான் ஜோட்டதிசன். இது பிக்குவிடம் கேட்க வேண்டிய கேள்வி தேவியாரே. இதற்கு என்னிடம் பதில் இல்லை. அப்படியானால் வெற்றிக்கு பிறகு மணிமகுடம் யாருக்கு என்று கேட்டாள் சங்கா. அது என்னோடு வந்திருக்கும் தாதுசேனனுக்கு என்று பிக்கு முடிவு செய்து விட்டார். முடிவை நீங்களே எடுத்துக்கொண்டு என்னிடம் உதவியை எதிர்பார்த்து வந்தது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டாள் சங்கா. ஜோட்டதிசனும் மனதிற்குள் சிரித்து கொண்டான். தேவியாரே, நான் ஒன்று கூறலாமா என்று கேட்டான் ஜோட்டதிசன். கூறுங்கள் என்றாள் சங்கா. யாருக்காகவோ நாம் ஏன் குருதி சிந்த வேண்டும் என்று கேட்டான் ஜோட்டதிசன். ஜோட்டதிசனை கேள்வி கண்களுடன் நோக்கினாள் சங்கா. அப்படியானால்
எனது படையுடன் உங்கள் படையும் சேர்ந்து தாக்குதலை நடத்துவோம். வெற்றிக்கு பிறகு நீங்களே சிங்கள அரியணையில் அமருங்கள் என்று மெல்ல தன் வலையை விரித்தான் ஜோட்டதிசன். இது பிக்குவிற்கு செய்யும் துரோகம் இல்லையா என்று கேட்டாள் சங்கா. தேவியாரே, பிக்குவின் பணி மத பிரச்சாரம், மத போதனை, ஆட்சி பீடம் இல்லை. ஆனால் பிக்குகளின் அதிகாரம்தான் இன்னும் சிங்கள அரியணையை நிர்ணயம் செய்கிறது என்றாள் சங்கா. நாம் இதை மாற்றலாம் தேவியாரே என்றான் ஜோட்டதிசன். அவன் மனதில் ஓடிய எண்ணங்களை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டாள் சங்கா. ஆனால் அவனால் மனம் திறந்து பேச தைரியமில்லை என்றும் புரிந்து கொண்டாள். சரி துணைத் தலைவரே, உங்கள் கருத்துக்களை நான் பரிசீலிக்கிறேன். நீங்கள் தாது சேனரை அனுப்புங்கள் என்றாள் சங்கா. இவள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாள் என்று புரியாமல் விழித்தான் ஜோட்டதிசன். தேவியாரே என்று இழுத்தான். உங்கள் கருத்துக்களை நிச்சயம் பரிசீலிப்பேன் உபதளபதி. அவரை வரச் சொல்லுங்கள். அவரை சந்திக்காமல் நாமே முடிவு செய்துவிட்டால் அது தவறாகிவிடும். அவரிடமும் பேசிவிட்டு நாம் மீண்டும் சந்திப்போம் என்றாள் சங்கா. இந்த வார்த்தைகளை ஏற்று நம்பிக்கையுடன் வெளியேறினான். சற்று நேரத்தில் தாதுசேனன் உள்ளே வந்தான். சங்கா அவனை உள்ளே வேறு ஒரு அறைக்குள் அழைத்து சென்றாள். அங்கிருந்த ஒரு ஆசனத்தில் அவனை அமரச் சொல்லி தானும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தாள். அந்த அறை மிகவும் சிறிதாக இருந்தது. கூறுங்கள், பிக்கு என்ன கூறி அனுப்பினார் என்று கேட்டாள் சங்கா. சங்காவை நேரில் பார்க்க சற்று கூச்சமாக உணர்ந்தவன் தாதுசேனன். இருந்தாலும் சற்று தைரியமாக பேசினான். தேவியாரே, உபத்தலைவர் விவரங்களை கூறியிருப்பார். நான் அதிகம் விளக்க விரும்பவில்லை. நாம் இருவரும் சேர்ந்தால் இப்போது இருக்கும் போலி மன்னனை அப்புறப்படுத்திவிட்டு நாம் அரியணையில் அமரலாம். அதற்கு முன்னதாக, ஏன் அச்சாரமாக நாம் திருமணம் செய்தும் கொள்ளலாம். நாமே அரசியாகலாம். இதுதான் என் முடிவு என்றான் தாதுசேனன். அவன் முகம் அவளை கம்பீரமாக பார்க்க முயற்சித்தாலும் அதை மீறி அவன் கண்கள் காதலை கட்டுப்படுத்த அவனால் முடியவில்லை. நேராக அவன் உண்மையை பேசியது சங்காவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் புத்தபிக்குதானே? ஆம். உங்களுக்கு ஏன் இந்த சிம்மாசன கனவு? என் மாமா என் பிறந்த நாளின் கோள்களை வைத்து பரிசீலித்தார். அதில் நான் அரசாளக்கூடிய விதி இருப்பதாக கண்டுபிடித்தார். அதனால் அதற்கான முயற்சியில் இறங்கிவிட்டார். ஜோட்டதிசன் எப்படி உங்களுக்கு உதவுவாரா? உதவுவதாக இறுதி வரை கூறியிருக்கிறார். ஆனால் எனக்கு கோட்டையிலுள்ள யார் மீதும் நம்பிக்கை இல்லை. பிறகு அந்த கோட்டையில் யாரை நம்பி முன்னேறுகிறீர்கள்? என்னை நம்பி, என் அறிவை நம்பி. அறிவு மட்டும் இருந்தால் போதுமா? நிச்சயமாக. அதனால்தான் ஜோட்டதிசனை நம்பவில்லை. பிறகு யாரை நம்புகிறீர்கள்? உங்களை மட்டும். என்னையா என்று அதிர்ந்தாள் சங்கா. ஆம், உங்களை மட்டும். ஏனென்றால் உங்கள் கணவர் கொல்லப்பட்டவுடன் புத்திசாலித்தனமாக கோட்டையை விட்டு வந்து விட்டீர்கள். உள்ளேயே இருந்திருந்தால் நீங்களும் கொல்லப்பட்டிருப்பீர்கள் என்றான் தாதுசேனன். உண்மைதான் தாதுசேனரே, நான் தப்பி வராவிட்டால் நானும் இறந்திருப்பேன். ஆனால் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறினீர்களே, என்னை பற்றி தெரிந்தும் என்று இழுத்தால் அது முடிந்து போன விஷயம். இனிமேல் நடப்பதை தான் யோசிக்க வேண்டும் என்றான் தாதுசேனன். என்னை திருமணம் செய்ய விரும்பியது எனது அழகிலா அல்லது என்னுடன் இருக்கும் படைக்காகவா என்று கேட்டாள் சங்கா. உண்மையை கூறவா என்றான் தாதுசேனன். ஆம், உண்மைதான் வேண்டும் என்றாள் சங்கா. இரண்டிற்காகவும் தான். நான் பிக்குவாக இருந்தவரை எந்த பெண்ணையும் நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் அரசியலில் அடியெடுத்து வைத்தவுடனேயே பெண்ணாசையும் வந்துவிட்டது. அதுவும் உங்களை பார்த்தவுடன் எனக்கேற்ற துணை நீங்கள்தான் என்று முடிவே செய்துவிட்டேன் என்றான் தாதுசேனன். சங்கா அவனை வியப்போடு பார்த்தாள். அவளுக்குள்ளும் அப்படி ஒரு எண்ணம் தன் மனதில் வளர்ந்து விட்டதை உணர்ந்தாள். தாதுசேனரே, உங்களுடன் வந்த ஜோட்டதிசன் கருத்து வேறு விதமாக இருக்கிறதே என்றாள் சங்கா. அது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். என் முடிவு உறுதியானது என்றான் தாதுசேனன். அவனால் உங்களுக்கோ எனக்கோ சிரமம் ஏற்பட்டால் அவனை வெட்டி வீழ்த்திவிட என் மாமா உத்தரவிட்டுள்ளார். தான் அமர்ந்திருந்த ஆசனை விட்டு எழுந்து விட்டாள் சங்கா. தாதுசேனனும் எழுந்தான். உங்கள் முடிவு உறுதியானதா என்று மெல்ல கேட்டாள் சங்கா. அதை எப்படி உறுதி செய்ய வேண்டும்? அதை நீங்கள்தான் செய்ய வேண்டும். ஒரு நொடி யோசித்தான் தாதுசேனன். அவளை நோக்கி அடியெடுத்து வைத்தான். சங்காவும் அசையாமல் நின்றாள். சட்டென்று அவளை அணைத்து அவள் இதழ்களில் முத்தமிட்டான் தாதுசேனன். இதை சற்றும் எதிர்பாராத சங்கா அதிர்ந்து போனாள். ஆனாலும் அவன் அணைப்பை விட்டு விலகவில்லை. அவனும் அவளை விடவில்லை. இதழ்கள் இறுக இறுக அணைப்பும் இறுகியது. தாதுசேனன் கைகளில் இவ்வளவு பலமா? அவன் இதழ்கள் அவள் இதழை விடாமல் கவ்விக்கொண்டிருந்தது. சங்காவிற்கோ இது புது அனுபவம் இல்லை. ஆனால் அவனுக்கோ இது புது அனுபவம். ஆனால்
அவன் செயல்கள் அப்படி தோன்றவில்லை. இருவர் மேனியும் நன்றாக தீப்பிடித்து கொண்டது போல் இருவரும் நெருங்கி அணைத்து கொண்டார்கள். சங்காவை தன் மீது நன்றாக சாய்த்து கொண்டான் தாதுசேனன். சங்காவின் உடல் பட்டு உருகியது தாதுசேனனின் மேனி. அவள் மார்பகம் அவள் மார்பில் பட்டு அழுந்தியதில் உருகிய மேனி மீண்டும் எரிந்தது. தாதுசேனரே, என்ன சங்கா, நீங்கள் உண்மையிலேயே பிக்குவா? இல்லையே, இது சங்காவின் பித்து. அவளும் அவனை விடாமல் இறுக்கி அணைத்து கொண்டாள். அப்பப்பா, எவ்வளவு காலமாகிவிட்டது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் சங்கா. அத்தியாயம் 20 இதோட முடிஞ்சிச்சு. அத்தியாயம் 21 தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ அத்தியாயம் 21 பார்த்துடலாமா? அத்தியாயம் 21 சதிக்குள் சதி. தாதுசேனன் அணைப்பில் கட்டுண்ட சங்கா அவனையே போலவே இன்பத்தில் ஆழ்ந்திருந்தாள். தன் காதல் கணவனோடு உல்லாசமாக இருந்த காலங்களும் தற்போது அவன் இல்லாமல் தனித்த விரக்தியில் தவித்த காலங்களும் அவள் மனதில் தோன்றி மறைந்தது. அவள் கணவன் கொல்லப்பட்ட பிறகு உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்த காலங்களில் உயிர் பயமே பெரிதாக இருந்தது. இப்போது தாதுசேனன் அவளை சட்டென்று அணைத்து முத்தமிடவும் அவன் தைரியத்தை மிஞ்சி கொண்டிருந்த வேளையில் இதுவரை அவளிடம் மறைந்திருந்த காதல் உணர்வுகள் தீயாய் அவளை சுட்டெரித்தது. தாதுசேனன் உண்மையாகவும் தைரியமாகவும் கூறிய வார்த்தைகளும் அதைத் தொடர்ந்து அவனது அணைப்பும் அவளை புதிய உலகத்திற்கு இழுத்து சென்றது. தாதுசேனனாவது முதல் முறையாக ஒரு பெண்ணை அணைத்தால் மயங்கி கிடந்தான் என்றால் ஏற்கனவே காதலித்து அனுபவப்பட்ட சங்கா திரு பூத்த நெருப்பாய் அவள் வந்தவள் சரியான தூண்டுகோலால் பற்ற வைத்த நெருப்பாக சுடர்விட்டு எரிந்தாள். அவனை விட்டுவிட மனமில்லாமல் இன்னும் இன்னும் என்று அணைத்து கொண்டிருந்தாள். தன் மார்பகத்தை அவள் மார்போடு இறுக விட்டு காம தீபத்தை ஏற்றிக்கொண்டு விட்டாள் சங்கா. தாதுசேனனும் அந்த பஞ்சு தீயில் உடல் எரிய அவளை விடாமல் இறுக அணைத்து அவள் முதுகில் பலமாக தன் கைகளால் அலைய விட்டான். தன் இதழ்களை அவள் இதழ்களிடமிருந்து விட்டு விலகாமல் இறுக்கிக் கொண்டான். அவன் இரு கரங்களும் அவள் இடையில் புகுந்து அழுத்தமாக விளையாடியதையும் மெல்ல மெல்ல அவன் கரங்கள் அடுத்து அவள் பின்பகுதியை பற்றி கொண்டு இறுக்கியதையும் இன்ப வலியுடன் அனுமதித்து கொண்டிருந்தாள் சங்கா. இதற்கு மேல் தாங்க இயலாத நிலையை இருவரும் அடைந்து விட்டார்கள். தாதுசேனரே என்று அவள் இதழ்களை விட்டுவிட்டு அழைத்தாள். இந்த ஒரு சொல்லை அவள் அழைப்பதற்குள் அவள் இதழ்கள் 3 முறை தடைப்பட்டது. அவன் இதழ்களை நறுக்கென்று கடித்தாள் சங்கா. ஆ என்று அலறிக்கொண்டு தன் இதழ்களை அவளிடமிருந்து விலக்கி கொண்டான் தாதுசேனன். இப்படித்தான் கடிப்பதா என்றும் கேட்டான். அவனை அப்படியே நகர்த்தி கொண்டு போய் ஒரு ஆசனத்தில் அமர்த்தினாள் சங்கா. அவன் அமர்ந்தவுடன் அவன் மடியில் அமர்ந்து கொண்டாள். தன் கரங்களை அவன் கழுத்தை சுற்றி மாலையாக போட்டுக்கொண்டு அவன் விழிகளையே பார்த்தாள் சங்கா. அவள் விழிகள் காதலாகி கனிந்திருந்தாலும் இரையை கண்டுவிட்ட புலியின் சீற்றம் தெரிந்தது. இன்னமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவள் தயாராக இல்லை என்பது அவள் விழிகளில் ஒளியில் தெரிந்தது. ஆனால் முதலாக ஒரு பெண்ணை தொட்டது தாதுசேனனுக்கு இதுவெல்லாம் புரியவில்லை. அவன் மடியில் அமர்ந்து கொண்டாலும் தன் மார்பின் ஒரு பகுதியே அவன் மார்பில் இழைத்தாள் சங்கா. வலிக்கிறதா என்று மெல்ல கேட்டாள் சங்கா. நீர் செய்ய வேண்டியதை நான் செய்தால் உமக்குதான் வலிக்கும் என்றாள் சங்கா போதையோடு. நான் புத்தபிக்கு, எனக்கு இதெல்லாம் தெரியாது என்றான். நான் மட்டும் தெரிந்து கொண்டா வந்தேன்? நீ ஏற்கனவே தெரிந்து கொண்டவள். அதற்கு முன்பு நானும் உம்மை போல்தான். அதற்குள் தாதுசேனன் அவள் தாவணியை விலக்கிவிட அவள் பருவ எழில்களை பார்த்து மயங்கியே விட்டான். அவளோ அவன் கரங்களில் சாய்ந்து கொண்டு தன் பருவ எழில்களை அவன் முழுவதுமாக ரசிக்க விட்டாள். அவள் இடுப்பை சுற்றியிருந்த கரங்கள் தாவணியை விலக்கியவுடன் மீண்டும் இடுப்பை பிடித்து கொண்டது. இடுப்பிலிருந்து கைகள் மெல்ல ஊர்ந்து மேலேறி அவள் பருவ எழில்களை தடவி சென்றது. கச்சையை மீறி திமிரிக் கொண்டிருந்த அவள் எழில்கள் என்னை விடுவித்து விட்டேன் என்று கூறுவது போல் அவனை அழித்தது. அவன் கரங்கள் கச்சையை விடுவிக்க முற்பட்டது. அதற்கு வசதியாக சங்கா அவன் மார்போடு நன்றாக சாய்ந்து கொண்டாள். அவன் கரங்கள் வசதியாக அவள் கச்சையை விடுவித்தது. கச்சை விலகப்பட்ட அவள் மார்பகத்தை கண்ட தாதுசேனன் மத்தம் அடைந்தவனாய் ஒரு கையால் பற்றி ஒரு மார்பகத்தை பற்றி கொண்டான். சங்கா எழுந்து அவன் மேல் நன்றாக சாய்ந்து கொண்டு தன் மார்பகத்தை அவன் முகத்தில் பட்டு தேய்க்கவும் இன்னமும் வெறி கொண்ட வேங்கையானான் தாதுசேனன். சட்டென்று எழுந்து தாதுசேனன் அவளை இரு கரங்களால் அணைத்தபடி அறையின் கோடியிலிருந்து ஒரு மேடையில் கிடத்தினான்.
ஓடினான். அதற்குள் அவள் ஆடைகள் ஒவ்வொன்றாக தரையில் கிடக்க அங்கு ஒரு காம போராட்டமே நிகழ்ந்தது. இருவரும் களைத்து எழுந்தபோது அதிகமாகி விட்டது. ஜோட்டதிசன் வெகு நேரமாக காத்திருப்பதை உணர்ந்தாள் சங்கா. தாதுசேனரே, என் காவலர்களை அழைக்கிறேன். நீர் வேறு அறைக்குச் சென்று குளித்து ஓய்வெடும். நான் ஜோட்டதிசனை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி தன் ஆடைகளை சரி செய்து கொண்டாள். ஏன் என்று கேட்டான் தாதுசேனன். அவனை என்ன செய்ய வேண்டும்? அவனிடம் ஏன் பேச வேண்டும் என்று கேட்டான் தாதுசேனன். நான் வரட்டுமா என்றும் கேட்டான். தேவையில்லை, நானே பேசிக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள் சங்கா. முன் அறைக்கு வந்தவுடன் தன்னை சரி செய்து கொண்டு ஜோட்டதிசனை உள்ளே வர அழைத்தாள். அவள் அவ்வளவுதான். தன்னை சரி செய்து கொண்டாலும் முகத்தில் இருந்த களைப்பும் கலைந்த முடியும் அவளை காட்டி கொடுக்கவே செய்தது. உபதளபதியாரே, வாருங்கள், இந்த ஆசனத்தில் அமருங்கள் என்று ஒரு ஆசனத்தை காட்டினாள். அவள் தோற்றத்தை சந்தேகத்துடன் பார்த்து கொண்ட ஜோட்டதிசன் ஆசனத்தில் அமர்ந்தான். தாதுசேனன் எங்கே என்று கேட்டான் ஜோட்டதிசன். அவனை சிறையில் அடைத்து விட்டேன் என்றாள் சட்டென்று. அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான் ஜோட்டதிசன். அவள் இருக்கும் நிலையும் அவள் கூறியதற்கும் சற்றும் சம்பந்தமில்லாமல் இருப்பதை உணர்ந்தான் ஜோட்டதிசன். தேவியார் கூறுவது புரியவில்லை என்றான் ஜோட்டதிசன். உபதளபதியாரே, உம்மை போன்ற வீரர்கள் எப்படி இந்த பிக்குவின் பேச்சை கேட்டுக்கொண்டு இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று கேட்டாள் சங்கா. இப்போதும் புரியவில்லை என்றான் ஜோட்டதிசன். இங்கு வந்ததும் புத்த மத போதனைகளைத்தான் செய்கிறான் அந்த பிக்கு. போர் பயிற்சி இல்லை, திடமான உடற்கட்டு இல்லை, ஏட்டு படிப்பை மட்டும் வைத்துக்கொண்டு இவன் என்ன ஆட்சி செய்ய போகிறான்? மறுபடியும் இவனால் இன்னொரு கொலைதான் நடக்கும். இவன் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை உபதளபதியாரே என்றாள் சங்கா. அதற்குள் தன் உணர்ச்சிகளையும் முகமாற்றத்தையும் மாற்றிக்கொண்டு பழைய சங்காவாக மாறினாள். அவள் பேசுவதை கேட்ட ஜோட்டதிசன் தன் ஆசை மெல்ல மெல்ல நனவாகுவது போல் இருக்கிறது என்று மனதுக்குள் கூறிக்கொண்டான். தங்கள் விருப்பத்தை இன்னமும் தெரிவிக்கவில்லை. தெரிவித்தால்தான் தலைமை பிக்குவிடம் தெரிவிப்பேன் என்றான் பணிவுடன் ஜோட்டதிசன். நான் இதுவரை கூறியது எதுவும் புரியவில்லையா ஜோட்டதிசரே என்றாள் முதல் முறையாக அவன் பெயரை உச்சரித்தபடி. புரியவில்லை தேவியாரே என்றான் ஜோட்டதிசன். கலகலவென்று சிரித்தாள் சங்கா. ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டான் ஜோட்டதிசன். கடல் போல் வரும் சேனைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் ஆண்கள் ஒரு பெண்ணுக்கு முன்னால் எப்படி கோழையாகிறார்கள், ஏன் முட்டாளாகிறார்கள் என்று நினைத்தேன், சிரித்தேன் என்றாள் சங்கா. தன்னை இவள் ஏதோ கேலி செய்கிறாள். ஆனால் என்னவென்று புரியாமல் விழித்தான் ஜோட்டதிசன். தேவியாரே, என்ன பரிகாசம் செய்கிறீர்கள் என்று சற்று கோபமாக பேசினான் ஜோட்டதிசன். இல்லை உபதளபதியாரே, பரிகாசம் செய்யவில்லை. நான் உண்மையைத்தான் கூறினேன். சரி, அதை விடும். உமது தலைமை பிச்சு என்னதான் திட்டம் வைத்திருக்கிறார்? அதை முதலில் தெளிவாக கூறுங்கள் என்றாள் சங்கா. முதலில் திட்டத்தை கூறுவோம், அதன் பிறகு வழி யோசிப்போம் என்று நினைத்து திட்டத்தை விளக்கினான் ஜோட்டதிசன். நான் எனது படைகளுடன் புறப்பட்டு காலவோயா என்னும் இடத்தில் காத்திருப்பேன். நீங்கள் உங்கள் படைகளுடன் அங்கு வந்து விடுங்கள். நாம் இருவரும் சேர்ந்து அனுராதாபுரத்தை தாக்கலாம். இதுதான் பிக்குவின் திட்டம். நம் தாக்குதலை தலைநகரில் உள்ளவர்கள் அறியாமல் போய்விடுவார்களா என்று கேட்டாள் சங்கா. அறிய மாட்டார்கள் தேவியாரே. ஏனென்றால் ஒற்றர் படை செயலிழந்து விட்டது. அவர்களுக்குள் உள்ள எதிரிகளை கண்டுபிடிக்கத்தான் ஒற்றர் படை பயன்படுத்தப்படுகிறது. அதனால் வெளியில் நடக்கும் நிகழ்ச்சி பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை என்றான் ஜோட்டதிசன். ஜோட்டதிசன் கூறியதை கேட்டு சங்கா சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள். உபதளபதியாரே, பிக்குவின் திட்டத்திற்கு நான் சம்மதிக்கிறேன் என்றாள் சங்கா. மிகவும் மகிழ்ச்சி தேவியாரே. நான் உடனே சென்று இதை பிக்குவிடம் தெரிவிக்க வேண்டும் என்றான் ஆனந்தமாக. உபதளபதியாரே, இதை பிக்குவிடம் தெரிவித்தால் உமக்கு என்ன கிடைக்கும்? ஜோட்டதிசன் அவளையே பார்த்தான். என்ன சொல்ல வருகிறாள்? உபதளபதியாரே, நான் ஒரு திட்டம் கூறுகிறேன், கேளுங்கள். சரியாக வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன என்றாள் சங்கா. கூறுங்கள் தேவியாரே என்றான் ஜோட்டதிசன். போர் எப்போது துவங்கும் என்று கேட்டாள் சங்கா. தங்கள் படைகளை அனுப்பியவுடன் என்றான் ஜோட்டதிசன். உபதளபதியாரே, எனது திட்டம் இதுதான். நீர் எனது படைகளுக்கு தலைவராகி விடுங்கள். தேவியாரே என்று அலறினான் ஜோட்டதிசன். பொறுங்கள், நீங்கள் என் படைகளுக்கு தலைமை ஏற்று நடத்துங்கள். உங்கள் படைகளை அனுப்ப கூறி ஒரு ஓலை தயார் செய்து கொடுங்கள். அதை எனது படைவீரன் மூலம் அனுப்பிவிடுகிறேன். இருவரும் சேர்ந்து இந்த போரை நடத்துவோம். இடையில் இந்த பிக்கு எதற்கு?
போரில் வெற்றி பெற்றவுடன் நீர் எதிர்பார்த்த பெரிய பரிசு ஒன்று கிடைக்கும் என்று கூறினாள் சங்கா. அதிர்ந்து போனான் ஜோட்டதிசன். அது என்ன பரிசு என்று கேட்டான் ஜோட்டதிசன். வெற்றி விழாவில் தெரியும். நான் கேட்கும் பரிசு கிடைக்குமா என்றான் ஜோட்டதிசன். என்னைத்தான் கேட்கப் போகிறீர்கள்? மீண்டும் அதிர்ந்தான் ஜோட்டதிசன். அத்தியாயம் 21 இதோட நிறைவடைஞ்சிருச்சு. அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அது போக இதில் நான் சில தடுமாற்றங்களும் சில இடங்களில் எழுத்துப்பிழைகளையும் நான் பயன்படுத்தியிருக்கேன். அது என்னை மீறி வந்த எழுத்துப்பிழைகளும் தடுமாற்றமும் தான். இதை அடுத்த வீடியோவில் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு, என்ன உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல வீடியோவை உங்களுக்கு தரேன். ஸோ நன்றி.